ஜெயிச்சிட்டோம் சந்திரா, ஜெயிச்சிட்டோம். இவ்வளோ நாள் நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தானே அந்த டிரைவர், அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துற நேரம் வந்துடுச்சு. பேர்ல இருந்து அவன் சொன்ன எல்லாமே போய். இவ்வளோ பெரிய ஃப்ராடு, மோசமானவனை என் லைஃப்ல பார்த்ததில்ல. சென்னையில் அவன் பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதி அவன். இங்க அவன் வந்ததே 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான். இது தெரியாம உங்க அக்காக்காரி அவனை ஓவரா நம்பி பொண்ணு கொடுக்கற அளவுக்கு போயிட்டா. எந்த குடும்பத்தை பரம எதிரியா நினைச்சாலோ இப்ப அந்த குடும்பத்துக்குடைய சம்பந்தம் வச்சுக்கிட்டா. அந்த டிரைவர் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சுங்க. அவன் நடவடிக்கை, நட உட பாவனை எதுவுமே டிரைவர் மாதிரியே இல்ல. சரி, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். அவன் ஆபீஸ்க்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்திக். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? டேய் சிவனாண்டி, நல்லா இருக்கா? உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. அப்போ அவன் பேர் ராஜா இல்ல, கார்த்திக், அப்படிதானே? அவன் பேர் கார்த்திக் தான். அவன் அப்பா அம்மா சென்னையில இருக்காங்க. அவனுக்கு 2 அண்ணனும் இருக்காங்க. அதனாலதான் அந்த கிழவியும் கல்யாண மண்டபத்துல முதல்ல சத்தம் போட்டுட்டு இருந்தவ கடைசியில சொந்த பேரன் தான் தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சதும் சைலண்ட் ஆயிட்டாளா? அதோட வீட்டுக்கும் வர சொல்லி விருந்து வச்சாளா? இப்ப கோவில்ல கூட ஏதோ பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி ஏன் மாமன்காரனோட அவனையும் பூஜையில உட்கார வச்சாளா? எல்லாமே நடிப்பா. பாட்டியும் பேரனும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரையும் நடிச்சு ஆட்டி முட்டாளாக்கியிருக்காங்க. பாவம், இதுல ரொம்ப ஏமாந்தது ஏன் அக்காக்காரி தான். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலியா இருக்கிறவ இதுல மட்டும் எப்படி ஏமாந்தானே தெரியலையே. அவ்வளவுக்கு அவன் நடிப்பு தத்ரூபமா இருந்திருக்கு. அந்த குள்ளன பேரனை நடிக்க வச்சு நம்ம முகத்தெல்லாம் அவன் கரிய பூசிட்டான். இதனாலதான் என்னையும் அக்காவையும் பார்க்க விடாம தடுத்திருக்கான். அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க அம்மாக்காரி வீட்டுக்கு வந்துட்டு போனதெல்லாம் பக்கா பிளான்னு இப்பதானங்க புரியுது. எல்லாத்தையும் நினைச்சாலே தலை சுத்துது. என் அக்காக்காரி இதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறானே தெரியலையே. தோபார், இப்பவே போய் உன் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. அப்பதான் அந்த டிரைவர் கழுத்தை பிடிச்சு அவளே வெளியே தள்ளுவா. என் அக்காக்காரி அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காளே, நம்பாம போயிட்டானா என்ன பண்றது? அப்படி அவன் நம்பலனா சென்னை கூட்டிட்டு போய் அவன் ஆபீஸ காட்டு. அப்ப நம்பிதானே ஆகணும். இந்தா அவன் ஆபீஸ் அட்ரஸ். சரி, சீக்கிரம் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லு. உங்க அக்கா நம்ப மறுத்தா பிளைட்ல கூட்டிட்டு போய் காட்டு. சரிங்க, நான் இப்பவே போய் அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விஷயத்த என் அக்காக்காரிக்கு தோல் உரிச்சு காட்டுறேன். வரேன். சரி.